இன்றைக்கு முக்கியமான ஒரு பயணம். எதுக்காக நான் சரவா வந்தனோ அதுக்கான பயணம். உலகம் முழுக்க அவங்கள குறித்த கவனத்தை எடுத்து வந்திருக்கிறாரு. இப்போ போராட்டம் குறித்து 2-3 முக்கியமான புத்தகங்கள் இருக்குது. ஒரு இடத்துல மீண்டும் விழுந்துட்டேன். கால் கொஞ்சம் வீங்கியிருக்கு, வலது கால். ஆனாலும் இந்த பயணத்தை தொடர்ந்து தான் ஆகணும். ஸோ நம்ம பயணத்தை ஆரம்பித்தாச்சு. என் முன்னுக்கு உட்காந்துருக்கிறவர் என்னுடைய வழிகாட்டி. இப்போ நம்ம நிற்கிற இடத்து பேர் வந்து கிங் சேம்பர். ஏன் கிங் சேம்பர் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, ஒரு குகைக்குள்ள காற்று எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது நான் தங்கியிருக்கிற தங்கும் விடுதி, காட்டுக்குள்ளே அமைஞ்ச தங்கும் விடுதி இது. இன்றைக்கு முக்கியமான ஒரு பயணம். எதுக்காக நான் சரவா வந்தனோ அதுக்கான பயணம். பின்னான் மக்களை பார்க்குறதுக்கு அவங்களுடைய வில்லேஜுக்கு போகிறேன், அவங்களுடைய கிராமத்துக்கு போகிறோம். முறையான கைடோடு தான் அவங்களுக்கு போடுறோம். பின்னான் மக்களை பார்க்குறதுக்கான நோக்கம் பல இருந்தாலும் முதன்மையான நோக்கம் வந்து புருனோ மென்சர் அவங்களோட வாழ்ந்துருக்கிறாரு, அவங்களுக்காக போராடி இருக்கிறாரு, அவங்களுடைய கதாநாயகனாக இருந்திருக்கிறாரு. அவங்க தங்களுடைய நிலத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக போராடி இருக்கிறாரு. உலகம் முழுக்க அவங்கள குறித்த கவனத்தை எடுத்து வந்திருக்கிறாரு. இப்போ போராட்டம் குறித்து 2-3 முக்கியமான புத்தகங்கள் இருக்குது. ஸோ அந்த பின்னான் மக்கள் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கறத போகிறேன். நேற்று இரவில் நடந்து வரும்போது மழை தொடர்ந்து இருந்ததுனாலையும் சகதி இருந்ததுனாலையும் ஒரு இடத்துல மீண்டும் விழுந்துட்டேன். கால் கொஞ்சம் வீங்கியிருக்கு, வலது கால். ஆனாலும் இந்த பயணத்தை தொடர்ந்து தான் ஆகணும். என்ன நோக்கத்துக்கு வந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிதாகணும். பின்னான் மக்களை பார்க்குறதுக்கு நம்ம போட் ஏறி தான் போக முடியும். ஸோ போட் நமக்காக காத்துட்ருக்கு. இந்த போட்டில் ஏறி பயணம் போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தால் தான் அவங்க வாழ்விடத்தை அடைய முடியும். ஸோ நம்ம பயணத்தை ஆரம்பித்தாச்சு. என் முன்னுக்கு உட்காந்துருக்கிறவர் என்னுடைய வழிகாட்டி. இவர் நம்பி தான் நான் போயிட்டுருக்கேன். வேகமாக புது போட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து மெலினாவ் நதி. மெலினாவ் நதி இந்த சரவாவில் ஒரு முக்கியமான நதி. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லா விதமான நாகரிகங்களும் வந்து ஆற்றோரங்களில் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியான காட்சிகள் இங்கே பார்க்கலாம். இந்த நதியில் நம்ம பயணம் பண்ணும்போதே 2 பக்கமும் வந்து மக்கள் வாழக்கூடிய வீடுகளையும் அவங்களுடைய இருப்பிடங்களையும், அப்புறம் அவங்க அந்த நதியை வந்து குளிக்கிறதுக்கோ மீன் பிடிக்கிறதுக்கோ சமைக்கிறதுக்கோ பயன்படுத்துகிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஆனால் அது அவங்களுடைய தினசரி வாழ்க்கை அப்படின்றதுனால அதெல்லாம் நான் வந்து படம் எடுக்கிறத நான் தவிர்த்துட்டேன். ஸோ இந்த நதி வந்து எங்கிருந்து வருது அப்படின்னாக்கா மூலு மலையிலிருந்து வருது. மூலு மலையிலிருந்து தான் இந்த நதி புறப்பட்டு வருது. முக்கியமாக இது போன்ற இந்த நதிகள் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைக்காடுகளில் தான் இது போன்ற அதிகமான நதிகளை வந்து பார்க்க முடியும். காடுகளுக்கும் மலைக்காடுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. காடுகள் வேறு, மலைக்காடுகள் என்பது சூரிய வெளிச்சம் வந்து பூமியில் படாத அளவுக்கு அடர்த்தியான மரங்கள் வந்து வளர்ந்துருந்தாக்கா அது வந்து மலைக்காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த மலைக்காடுகளில் உருவான ஒரு நதி வழியாக தான் இப்போ நம்ம வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நதியின் வழியாக தான் நம்மளால் பின்னான் மக்களை வந்து சந்திக்க முடியும். ஆனால் நம்ம பின்னான் மக்களை பார்க்குறதுக்கு முன்னுக்கு நம்ம ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அதே சமயத்தில் 2 குகைகளுக்கு வந்து போக போகிறோம். ஒன்றாவது வந்து விட் கேஃப், அப்புறம் இன்னொன்று வந்து கிளியர் வாட்டர் கேஃப். இந்த 2 குகைகளுக்கும் நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பின்னான் வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்தது ஒரு வகையில் சரியான நாள் அல்லது ஒரு வகையில் தவறான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் பொதுவாக பின்னான் மக்கள் வந்து கிறிஸ்துவ மதத்தை வந்து சார்ந்தவங்களாக மாறி இருக்கிறாங்க. அதனால் அவங்க கிறிஸ்மஸ் பண்டிகை தான் கொண்டாடுறாங்க. ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து பெரும்பாலும் அவங்க அங்கே இருக்கிறதில்ல. அதனால் இன்றைக்கி வந்து இந்த கிராமம் வந்து கொஞ்சம் வெறிச்சோடி தான் இருக்குது. ஆனாலுமே இங்கே ஏன் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னாக்கா இவங்களோட கைவினை பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கைவினை பொருட்கள்னாக்கா இங்கே கிடைக்கக்கூடிய சரவால கிடைக்கக்கூடிய இந்த மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டே அவங்க வந்து தங்களுடைய கலை வெளிப்பாடுகளை
வந்து செய்து விற்கிறாங்க. அப்படி வந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய இந்த மணிகள் வந்து இங்கே ரொம்ப வந்து முக்கியமானது. இங்கே கிடைக்கக்கூடிய இந்த செடிகளில் கிடைக்கக்கூடிய சில மணிகளை கொண்டு இவங்க சில அலங்கார பொருட்களை வந்து உருவாக்குறாங்க. அதை பார்க்குறதுக்கும் வாங்கிறதுக்கு தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். ஓகே, இங்கே இருக்கிற இந்த மணியை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கற்கள், இந்த மணியில் பதிச்சிருக்கிற கற்கள் வந்து எங்கே கிடைக்குது அப்படின்றத கேட்டிருந்தேன். எங்கே கிடைக்குதுன்றது ஆச்சரியம். எங்கேனாக்கா இந்த மரத்துலேருந்து கிடைக்கிது. ஓகே, இந்த மரத்தோட பேர் ஜிலாய். இதில் இருக்கக்கூடிய மணிகள் இருக்குல்ல, இந்த மணிகளை எடுத்து தான் அந்த மணிகள் உற்பத்தி பண்ணுறாங்க. அதை ஓகே, இந்த மணிகள் எடுத்து தான் செய்கிறாங்க. ஒன்றும் ப்ராசஸ்லாம் பண்ணுறதில்ல, நேரடி இந்த மணியை பறித்த பிறகு நாளாக அது வந்து வண்ணம் மாறுது. வண்ணம் மாறும்போது அது அழகான மணிகள் ஆகிடுது. மீண்டும் இப்போ அந்த மணியை காட்டுறேன். யாருக்குரிய இந்த மாதிரி மணி ஆகிடுது. இங்கே இந்த மூலு நேஷ்னல் பார்க் பற்றியும் கொஞ்சம் சொல்லணும். இந்த மூலு நேஷ்னல் பார்க்கை வந்து யுனெஸ்கோ வந்து எடுத்திருக்கிறாங்க. யுனெஸ்கோ எல்லாத்தையும் வந்து அவங்க எடுத்து பராமரிக்கிறது இல்லை, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும். அப்படி இந்த முழு இந்த நேஷ்னல் பார்க்கை அவங்க பொறுப்பில் எடுத்துக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, இதில் இருக்கிற ஒரு தனித்தன்மை தான். அதாவது இந்த குகைகள், இந்த காடு, இந்த ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காடு எப்படி வந்து உருவாகிருக்கு அப்படின்னாக்கா, கார்பனேட் ராக்ஸ், அப்புறம் வந்து மார்பிள், இதால் இந்த கலவையில் உருவான ஒரு குகையின் மேலே மண் தோன்றி அந்த மண் மேலே வளர்ந்துருக்கிற பெரும் காடு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற, நம்ம பார்க்கக்கூடிய இந்த காடு, இந்த மூலு நேஷ்னல் பார்க்கை சுற்றி இருக்கிற காடு. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான காடு. வழக்கமான காடுகளை விட இந்த குகைகளுடைய மேலே வளர்ந்துருக்கிற இந்த காடு வந்து ஒரு தனித்துவமானது. எனவே இதை வந்து எடுத்து இதை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை வந்து யுனெஸ்கோ எடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம போக போகிற குகை வந்து பின் கேவ், காற்று குகை. இதுக்கு முன்பு நம்ம ரெண்டு குகை பார்த்துட்டோம். இந்த காற்று குகையுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, ஒரு குகைக்குள்ள காற்று எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, காற்று மூலமாக ஒரு குகைக்குள்ளே என்ன மாற்றங்கள் ஏற்படுது, அப்படி காற்று கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீரும் கலக்கும்போது அது என்னவா பரிணாமம் எடுக்குது, அது நம்முடைய கண்களுக்கு எப்படி வந்து ஒரு புலனாகுது அப்படின்றது தான் இந்த காற்று குகையில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதையா வந்து காற்று குகை அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, இதுக்கு 3 வாசல் இருக்குது. முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட வாசல் வந்து ஆற்றோட சம்மந்தப்பட்டது. ஸோ ஆற்றில் ஆரம்பத்தில் படகுல போகும்போது அவங்க வந்து காற்று அழுத்தத்தை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் அதில் உள்ளுக்கு நுழைஞ்சு பார்க்கும்போது மேலே வந்து ஒரு வாசல் இருக்கிறத பார்த்துருக்காங்க. அப்புறம் தான் வந்து இப்போ நம்ம நுழைஞ்சு போகக்கூடிய இந்த குகையோடைய முதன்மையான வாசல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ 2 இடங்களில் காற்று அழுத்தம் இருக்கிறதுனால இந்த குகைக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட 2 இடத்துல காற்று வந்து சுழல்றத, அழுத்துறத நம்ம ஃபீல் பண்ணலாம். அதான் இந்த குகை பேர் காற்று குகை. ஓகே, இது போல் புடைச்சிக்கிட்டு இருக்கிறத வந்து மூன் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூன் மில்க் எப்படி வருது அப்படின்னாக்கா, காற்றுலேருந்து வரக்கூடிய இந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணுது, இதில் இருக்கக்கூடிய இந்த குகையில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து சாப்பிடுது. அப்படி இந்த துளையிட்டு சாப்பிடும்போது அப்படி வெளிப்படக்கூடியது தான் இது. சீனி பார்க்க மாதிரி ரொம்ப வந்து மென்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம தொட்டு பார்க்கக்கூடாது. இதை பாருங்கள், மேலே உள்ளது வந்து இந்த ஸ்டெரத்தைட், கீழே உள்ளது வந்து ஸ்டெரமைட். ஓகே, இதே போல் கல் வந்து பத்துமலை கோயில் இருந்தாக்கா இது சிவலிங்கம்னு சொல்லி வழிபட ஆரம்பிச்சிருவோம். ஸோ பொதுவாகவே இது போன்ற கற்களெல்லாம் இந்த வடிவத்தில் தான் இருக்கும். ஓகே, நிறைய கற்கள். ஓகே, அந்த 2வது வாசல் சொன்னல, இதுதான் இந்த 2வது வாசல் மேலே இருக்குது. ஓகே, இங்கே நீர் சொட்டு சொட்டாக ஒழுகிறத பார்க்க முடியும். கேமராவில் தெரியுதான்னு தெரில. அப்படி நீர் சொட்டு சொட்டாக ஒழுகிறது வந்து ஒருவேளை மழை பெய்யறதுனால இல்லை, பனினால் வந்து ஊற்றுது. ஓகே, ராத்திரிலாம் பனி இருக்கிறதுனால அந்த பனி நீர் தான் வந்து ஊற்றிட்டு இருக்கு. அப்போ டெய்லி இந்த பனி இங்கே ஊற்றி கொண்டு தான் இருக்கும்.
ஓகே, ஒரு காலகட்டத்தில் இந்த குகை வந்து கடல் மட்டத்துக்கு அடியில் இருந்தது. கடல் வற்றின பிறகு இந்த குகை வந்து வெளிப்பட்டுச்சு. இப்போ நம்ம நிற்கிற இடத்து பேர் வந்து கிங் சேம்பர். ஏன் கிங் சேம்பர் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, இந்த இடத்தோட அழகு. முதல்ல இந்த இடத்த கண்டுபிடிச்சப்ப சுற்றி இருக்கக்கூடிய இந்த அழகுனால இது வந்து ஒரு மாளிகை மாதிரி இருக்குது அப்படின்றத கிங் சேம்பர் அப்படின்னு வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு காரணம், குறிப்பிட்ட இந்த கல் இது வந்து ஒரு மன்னனும் மகாராணியும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு சீன மன்னனும் மகாராணியும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்கறதுனாலையும் இதை கிங் சேம்பர்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல முக்கியமான இடம் என்னன்னாக்கா மரண குழி. ஓகே, மரணக்குழியில் திறமை உள்ளவங்க போகலாம். ஓகே, பார்க்க முடியுதா? இது வந்து ஒரு ட்ராக். ஓகே, இங்கே பார்க்க முடியல. இது ஒரு ட்ராக் இருக்குது. இது வந்து நிறைய 2 பயிற்சிகள் இருக்குது. 2 பயிற்சிகள் செஞ்சு அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வழியாக போக முடியும். ஓகே, ஏன் அப்படின்னாக்கா இங்கே வந்து லைட் ஆன் பண்ண பார்க்குறேன். லைட் ஆன் பண்ண முடியல. ஓகே, ஏன்னாக்கா இது வந்து ஒரு வழி பாதை. நீங்கள் ஊர்ந்து தான் போகணும். ஒருவேளை போகும்போது மூச்சு அடைச்சாலோ தொடர்ந்து போக முடியலனாலோ திரும்ப வர முடியாது. திரும்ப வர்றதுக்கான பாதை இல்லை, அந்த பாதை மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி வளைஞ்சி போகணுன்றதுக்கான விதிமுறைகள் இருக்குது. உடல் பருமனை பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் இதுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. நான் இதுக்குள்ளே போக போகிறதே இல்லை. இயற்கை செதுக்கின சிற்பங்கள் போல் இருக்குது. இத்தனை அழகான டிசைனை எடுத்துகிட்டு வர்றதுக்கு காற்றில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா தான் காரணமாக இருக்குது. ஓகே, இங்கெல்லாம் பார்க்க முடியல, வெளிச்சம் இல்லை. என் கண்ணில் பார்க்க முடியுது, ஆனால் ஃபோனில் பார்க்க முடியல. ஆனால் நம்ம கையில் இதை தொடும்போது நம்ம கையில் இருக்கிற பாக்டீரியா, இதே சமயத்தில் வியர்வை, இதெல்லாம் இதோடைய வளர்ச்சியை வீணாக்குது. அந்த பாக்டீரியாவை கொன்று. ஸோ உலகத்துக்கு பாக்டீரியா இவ்வளோ முக்கியமானதாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த குகையில் ஏன் வவ்வால்கள் இல்லை? இது முக்கியமான கேள்வி இல்லையா? நம்ம பார்த்த குகையில் வவ்வால் இருந்துச்சு, இங்கே மட்டும் ஏன் வவ்வால் இல்லை? ஏன்னா வவ்வால்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து வாசல் வந்து பெருசாக இருக்கும். வாசல் கதவு அந்த குகை திறந்து இருந்தால் தான் அந்த போன்ற வவ்வால்கள் வந்து எளிதாக பறந்து செல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த குகையுடைய வாயில் வந்து சின்னது. ஸோ சின்ன வாயில்கள் கொண்ட இந்த குகையில் வெளிச்சம் குறைவாக நுழையக்கூடிய இந்த குகையில் வவ்வால்கள் இருக்காது. காற்று குகையை பார்த்துட்டு இப்போ நடந்துகிட்ருக்கோம். மீண்டும் போட்டில் பயணம் செஞ்சு இதுக்கப்புறம் ஒரு குகை இருக்குது, அந்த குகையை பார்க்க போகிறோம். காலில் அடிபட்டுருக்கிறதுனால இதுவாக தான் போயிட்டுருக்கேன். உண்மையிலே நம்ம இப்போ கிளியர் வாட்டர் கேஃப்க்கு போயிருக்கணும், ஆனால் அங்கே போக முடியல. ஏன்னா அது 270 படிகள் ஏறணும்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய கால் இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ நம்ம அங்கே போகிறத நிறுத்திட்டு இதுக்கு போகலாம், பின்னான் மக்கள் வாழக்கூடிய அந்த வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கும் சாத்தியம் இல்லாமல் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி கிறிஸ்மஸ்னால் பின்னான் மக்கள் அதிகமாக கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அங்கே போக முடியாத நிலைமை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் நான் அதை வந்து இந்த வாய்ப்பை விடுவதா இல்லை. நான் தொடர்ந்து அங்கே செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். அப்படி அந்த முயற்சியில் ஈடுபடும்போது தான் ஒரு சுவாரஸ்யமான நபரை சந்தித்தேன். அவர் இந்த படகை, நான் பயணம் செய்யக்கூடிய இந்த படகை ஓட்டிக்கிட்டு வரக்கூடிய ஆள். அவர் குறித்த தகவலை நான் அடுத்த பக்கத்தில் சொல்கிறேன்.